वृंदावनेश्वरी उषवानुश्री नमामि हरिप्रिये नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं। नमः विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिविद्यानाथे, नमः विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी। नमस्ते सरस्वती देवी गौरवाणी चारणे शून्यवादी भाषाविस्तारे महावदन्याय कृष्णप्रेमप्रदाय कृष्णाय कृष्णचैतन्याय गौरसिंह पंचतत्त्वात्मकं कृष्णभक्तरूपस्वरूपं भक्तावतारभक्ताय शक्तिकम् आनन्ददामय विग्रहाय हेमावतीं सुन्दराय सुमहाप्रेम सत्प्रदाय चैतन्यशंकराय नमो नमस्ते चैतन्यशंकराय। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। ஸோ இன்றைக்கு வந்து போன வாரம் உங்களுக்கு நிகழ்ச்சி கிடையாது. ஸோ இந்த வாரம் வந்து கண்டினியூஷன். ஸோ இந்த வாரம் புது தம்பதிகள் நரசிம் பிரபு ஷர்மிளா மாதேஜ் வந்துருக்கிறாங்க. வெல்கம் போத் ஆஃப் யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பலராமனுடைய குடும்பம் காங்கிரிகேஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. முதல்ல காமதேயா தாஸ், தேவமஞ்சரி மாதாஜி, அதுக்கப்புறம் வந்து நான் வித்யா பூசன், இப்போ நரசிம் பிரபு. ஸோ எல்லாம் வர்ணாசிரமத்தின் பிரகாரம் நான் கரெக்டாக வந்து நடந்து கொண்டு வருகின்றது. ஸோ என்ன ஆக்சிடென்ட்லி இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம் தான், இன்னைக்கு ஸ்பான்சர் வந்து கௌரவபால் பிரபு. அவங்களுக்கு தெரியாது. நேற்று ரொம்ப நேரம் என் வீட்டில் பேசியிருந்தாங்க, நான் சொல்லலை, ஞாபகமும் இல்லை எனக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க. எனிவே இன்னைக்கு பகவத்கீதை வந்து 2ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஓகே, வந்து சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 12, 13, 14 இந்த 3 ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து உடல், ஆத்மா, விளைவுகள் இது 3ஐயும் வந்து இந்த 3 ஸ்லோகத்தை சொல்லுவார். இந்த 3 ஸ்லோகம் நம்ம புரிஞ்சுக்கிட்டமாலே வந்து வந்து இந்த ஆழ்ந்த கருத்துக்களை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, தேஹினோ ஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தரா பிராப்திர் தீரஸ் தத்ர ந முயதி தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா तथा देहांतरा प्राप्तिर् धीरस्तत्र न मुह्यति देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहांतरा प्राप्तिर् धीरस्तत्र न मुह्यति। படிக்கலாம். யாராச்சும் படிங்க.
தயார் இருக்கீங்களா? தேகினா உடல் பெற்ற, அஸ்மின் இந்த, யதா அதனால், தேகே உடலில், கௌமாரம் சிறுவயது, யௌவனம் இளமை, ஜரா முதுமை, ததா அதுபோலவே, தேஹந்தரா உடல் மாறுவது, பிராப்தி அடைதல், தீரா நிதான புத்தியுடையவர், தத்ரா அதை பற்றி, ந என்றும் இல்லை, முயதி மயங்குதல். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் அசாமத்தின சுவாமி பிரபுபாதர். திருப்பி சொல்லுங்க. தேகத்தின் உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. பொருளுரை நீட்டா இருக்கு. யாராச்சும் தமிழ்ல படிக்கிறீங்களா? படிக்காது. கொள்கைக்கு எதிராக அமையும்.
பகவத்கீதையில வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீல பிரபுபாத லெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல பிரபுபாத கொலெக்டட் லெக்சர்ஸ்ல நிறைய லெக்சர்ஸ் இந்த ஸ்லோகத்தை பற்றி ஸ்ரீல பிரபுபாத பேசியிருக்காரு. உயர்ந்த தத்துவங்களை பேசுவதற்கான நிலையில் நாம் கிடையாது. ஸோ பிரபுபாத என்ன பண்றாரு, அடிப்படை தத்துவமான இந்த உடல், ஆத்மா, பௌதிக உலகம் இதை பற்றி தான் வந்து பிரபுபாதருடைய லெக்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரபுபாதர் வந்து பேசுவாரு. இந்த ஸ்லோகத்தை வந்து பிரபுபாதர் வந்து வேற உபன்யாசங்களில் கூட மேற்கோள் காமிப்பது வந்து ரொம்ப வழக்கம். பிரபுபாதர் கிளாஸ் கேட்டோமா அது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். இந்த ஸ்லோகம் வந்து பிரபுபாதர் மேற்கோள் காமிப்பது. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி வந்து 12வது ஸ்லோகத்தோடைய ஒரு தொடர்பு உள்ளக்கூடிய ஸ்லோகம். இதனுடைய தொடர்பு 14, 12, 13, 14. ஸோ தெரியும் இதனுடைய மேல் கருத்து என்னன்னு, அர்ஜுனன் வந்து குழப்பம் அடைந்து கிருஷ்ணனிடம் சரணாகதி அடைகின்றார் 7வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் புலம்புறாரு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து அசோச்ச நன்மசோச்சஸ்தம் பிரக்ஞாவாதம் பாசசே கதாசும் ஆகதாசும் நானும் சோச்சதி பண்டிதா. பண்டிதனை போல பேசக்கூடிய அர்ஜுனா, நீ கவலைப்படக்கூடிய விஷயம் கவலைப்பட ஏற்றதே கிடையாது என்று சொல்கிறார் 11வது ஸ்லோகத்தில். 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், ஏன் நீ வந்து கவலைப்படக்கூடாத விஷயத்துக்கு கவலைப்படுகிறாய் என்றால், நாத்து ஏவாகம் ஜாத்து நாசம் நாத்வே நேமே ஜனாதிபகா நாச்சைவனா வகுஷ்யாமா சர்வவாய அத்தப்பரம் என்று கிருஷ்ணர் 12வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அனைவர்களும் வந்து இருக்கின்றார்கள், இருப்பார்கள், எப்பொழுதும் இருப்பார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்கா, இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அழிவு கிடையாது என்று கிருஷ்ணர் சொல்றாரு. 12வது ஸ்லோகத்தில் நீங்க படிச்சு பார்க்கலாம். ரொம்ப அது பொருள் நிறைய வழக்கிருக்காரு. ஒன்றும் பெரிய சூத்திரம் நமக்கு சொல்ல கிடையாது. அவர் சொன்னது நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. 12வது ஸ்லோகத்தில் தான் சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க புரிஞ்சுக்கணும், கீதையை நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வரோம். அர்ஜுனன் வந்து நம்மளை போல வந்து மந்த புத்திக்காரன் கிடையாது. அர்ஜுனனுக்கு வந்து மறுபிரிவு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? யாருக்கு தெரியாது பதில்? அர்ஜுனனுக்கு மறுபிரிவை பத்தி தெரியும். அப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் அவர் குருகுலத்துக்கு போனாருன்ட்டு. மேற்கோள் எங்கிருந்து காமிக்க முடியும்? நம்ம அர்ஜுனனுக்கு மறுபிரிவை தெரியும் என்ற மேற்கோள் கீதையிலே இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, வேற 1வது ஸ்லோகம் 1வது அத்தியாயம் 43வது ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் வந்து சொல்லுவாரு, உட்சனா குல தர்மானம் மனுஷ்யானம் ஜனார்தனா நரக்கே நியதம் வாசோ பவாதிதி அனுஷ்ருமா. Krishna, maintainer of people, I heard by disciplic succession that those whose family tradition are destroyed dwell in hell. அப்போ நரகத்துக்கு போனா இந்த உடலை வச்சுட்டு போக முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? சாகணும். செத்த பிற்பாடு நரகத்துக்கு போறது யாரு? அப்போ அர்ஜுனனுக்கு அந்த விஷயம் தெரியாமல் கிடையாது. அவருக்கு தெரியுது. 43வது ஸ்லோகத்தை ப்ரோபர் கோவில் படிச்சு பார்க்கலாம். 43வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து நரகத்தில் dwell in hell சொல்றாரு. அப்போ அர்ஜுனனுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அர்ஜுனன் நம்ம மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு மனிதர் கிடையாது, அவருக்கு தெரியும். ஆனா உலகத்தில் இப்ப நம்ம சொல்லக்கூடிய மன அழுத்தம் வந்து எல்லோருக்கும் இருக்கிறது. மன அழுத்தம் வந்தா நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறோம் என்று நம்மளுக்கு தெரியாது. உண்மைதானே? வந்து வேலை செய்யறோம், வேலைக்கு போனா வந்து தலைக்கு மேல ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா தெரிஞ்ச விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாம போயிடும். இப்ப சென்டர்ல உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு எதனாச்சும் ஒரு முஸ்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பாம்பை கண்டால் படையம் நடுவுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்துருச்சு ஓடணும், அதான் நடக்கும். ஏன்னா அந்த மன அழுத்தத்துக்கு காரணமாக என்ன செய்ய வேண்டும் நமக்கு தெரியாது. இது இயல்பு. அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் பிரபுபாதருக்கு விளக்குறாரு, ஆகாயத்தில் வந்து சூரிய சந்திரன் இருக்கின்றார், நட்சத்திரம் இருக்கின்றது. அதனுடைய எதிர் ஒளியை வந்து அதனுடைய நதியிலோ கடலில் தண்ணீரிலோ பார்க்கலாம்னு சொல்றாரு.
சந்திரன் இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு மதிப்பு கிடையாது. நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ரைட் இருக்குதா? பௌர்ணமினா யாருக்கு பௌர்ணமி? சந்திரன் இருப்பதால் தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அப்போ இந்த சந்திரனையும் சூரியனையும் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணருக்கு சமமாக ஒப்பிடுறாரு. அப்ப இந்த ஜீவராசி யாரு? நட்சத்திரத்துக்கு சமமாக ஒப்பிடுறாரு. அவர்கள் ரெண்டு பேருக்கும் வெளிச்சம் இருக்கிறது. அச்சிந்திய பேத அபேத தத்துவம், இதுதான் நம்மளுடைய தத்துவமே, பிலாசபி. அப்போ ரெண்டு பேருக்கும் வெளிச்சம் இருக்கிறது. இருந்த போதிலும் ஜீவனுடைய வெளிச்சம் குறைவானது. ரைட் தானே? எல்லாரும் அழகா தானே இருக்கீங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா உலகத்திலே அழகான ஆவியார் நான் என்னைய நானும் சொல்லிக்கிறேன். உண்மை, யாரும் மறுக்கவில்லை. நீங்களாம் அழகில்லைன்னு வந்து யாரும் மறுக்கல. ஆனா உலகத்திலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பெருமை வந்து உங்களுடைய அழகு மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க யாரு கண்ணுக்கு அழகா தெரிவிங்கனாக்கா உங்களுடைய பொண்டாட்டி கண்ணுக்கு இன்னும் புருஷனுக்கு தான் அழகா தெரிவிங்க. அதே மற்றவர்களுடைய பொண்டாட்டிக்கோ மற்ற புருஷனுக்கோ உங்க மூஞ்சி அழகா தெரியாது. உண்மைதானே? மேக் சென்ஸ். அப்போ அழகு இருக்கிறது உங்களுடைய அழகு. ஆனா உங்களுடைய அழகு என்பது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வருகிறது. அதே போல பகவானுடைய குணங்கள், அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட இருந்தாலும் அது குறுகிய வட்டத்துக்குள் வருகிறது. உலகத்திலே அழகன் என்று ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் பகவான் ஒருவர் தான் அழகன். ஏன்னா 6 கல்யாண குணங்களில் அழகு என்பது கிருஷ்ணருக்கு மட்டும் பொருந்தும் என்று நம்மளுடைய விஷ்ணு புராணத்துல வந்து பராசர முனி சொல்றாரு. அப்போ இந்த 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து அதான் சொல்றாரு. இங்க வந்து அதாவது எல்லோரும் எப்பொழுதும் இருப்போம், ஃபியூச்சர்லயும் இருப்போம், இப்பொழுதும் இருக்கிறோம் என்று சொல்றாரு. அப்போ அர்ஜுனனுக்கு அடுத்த குழப்பம் வருவதற்குள்ள பதிலே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பொழுதும் இருப்போம் என்றால் ஏன் வந்து ஒருவனை நான் சாகடிக்க வேண்டும்? ஏன் ஒருவன் உயிர் துறக்கின்றான்? சந்தனு மகாராஜா இறந்து போறாரு, அவங்க அப்பா பாண்டு மகாராஜா இறந்து போறாரு. எப்பொழுதும் ஒருவன் இருக்கிறான் என்று கிருஷ்ணர் சொல்வது உண்மை என்றால் ஏன் ஒருவன் சாகிறான்? ரைட் தானே? அதற்கான பதிலை தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. 13வது ஸ்லோகத்தில் ஒப்பீடு கொடுக்கிறாரு. தேகினோஸ்மின் யதா தேஹே, இந்த உடல், தேகினாக உடல், தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. அப்படின்னா சிறு வயதிலிருந்து முதுமைக்கும், முதுமையிலிருந்து வயோதிகருக்கும் இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்று கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு 13வது ஸ்லோகத்தில். ததா தேகந்தரா பிராப்திர் தீரஸ்தத்ர நமுயதி. இங்க வந்து பிரபுபாதருடைய வார்த்தையை நீங்க வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கிலீஷ் படிக்கிறாங்க. A sober person is not bewildered by such changes சொல்றாரு. சோபர்னா என்ன? பெரும்பாலும் எங்க பயன்படுத்தாங்க சோபர்னாக்கா, குடிச்சு போட்டு ஆடுறவங்க வந்து சோபர்னு சொல்ல மாட்டாங்க. குடிச்சு போட்டானாக்கா வந்து அவனுக்கு புத்தி மந்தமா இருக்கும். நல்ல காலத்திலேயே புரியாது. எதுவும் குடிச்சு போட்டு உட்கார்ந்தா அவன் சோபர் பர்சன் கிடையாது. அப்ப பிரபுபாதர் போறது a sober person, குடிகாரன் அல்லாதவன். குடிகாரன் என்றாலே வந்து போதைக்கு அடிமையானவன். அப்போ நாம் குடிகாரர்களா என்று கேட்டால் ஒரு வகையில் ஆமா, ஒரு வகையில் இல்லை. அச்சிந்திய பேத அபேத. ஏன்னா நாம் வந்து குடிகாரர்கள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் நம்ம எல்லாருமே ஒரு போதையில் இருக்கின்றோம். என்ன போதை? யாருக்கு தெரியும்? மாயை. இன்னொன்னு முக்கியமானது நம்மளுடைய போதை ஒன்றுதான் வந்து என்னன்னாக்கா தேகாந்தரா, இந்த உடல் தான் வந்து நித்தியமானது என்று நினைச்சு கொண்டோம். இதுதான் நம்மளுடைய போதை. இந்த உடல் தான் நித்தியமானது நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம பல காரியங்கள் வந்து செய்யறோம். நீங்க பாருங்க, ஆன்மீக கூட்டத்திற்கு முக்கியமாக இந்த சொசைட்டி வரும்பொழுது பௌதீக தராசு வந்து இங்க வேலை செய்யாது. நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம், இங்கே நீங்க வரும் பொழுது டாக்டருக்கு அங்க இடம் கிடையாது. நான் டாக்டரே, நான் ஊசி போடுவேன்,
நான் சொல்றது நீங்க என்ன ஊசி போடுறேன்னு சொல்ல முடியாது. நீங்க எனக்கு ஊசி போடுற, உங்களுக்கு பெரிய ஊசி போட்டு அவர் அனுப்பி விட்டுருவாங்க புதுசா எங்கேயாச்சும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் வரும்பொழுது பௌதிக டெசிக்னேஷன் என்ன செய்கிறோமோ இங்க வந்து கொண்டு வந்து நம்ம நுழைக்க முடியாது. அது நம்மளுடைய அறியாமையை குறிக்கும். நீங்க பாருங்க, ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் அம்பரீஷ் பிரபு ஃபார்ட் கம்பெனியோட ஓனர் பிரபு, அவரோட சிறந்தவர்கள் நம்மலாம் நினைச்சு பாருங்க. அவர் பிரபுபாதர் காலில் போய் விழுகிறாரு. பிரபுபாதர் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அவர் வந்து அப்ப அவருக்கு வந்து இந்த மெட்டீரியல் டெசிக்னேஷன், அதாவது இந்த பௌதிகத்தில் நான் வந்து ஃபார்ட் கம்பெனிக்கு ஓனர் என்ற நினைப்பு இருந்திருந்தா பிரபுபாதருக்கு சரணாகதி அடைஞ்சிருப்பாரு அவரு. அப்போ இந்த சொசைட்டிக்கு நம்ம வரும் பொழுது ஏன் நம்ம வரோம்னாக்கா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் நம்ம வர போகும். அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, இதெல்லாம் வந்து உடலுடைய சம்பந்தப்பட்டது. அப்போ நம்மளுக்கு ஒரு போதை இருக்கிறது. பக்தரோ பக்தர் அல்லாதவரோ நம்மளுடைய போதையின் நிலைமை, குடிகாரனுடைய போதை நிலைமை வந்து ஒரு பாத்திரம் குடிக்கிறானா, 2 பாத்திரம் குடிக்கிறானா, 10 பாத்திரம் குடிக்கிறானா என்று அவனுடைய போதை நிலையை வச்சு சொல்ல முடியும். ஒரு பாத்திரம் குடிக்கிறவனுக்கும் 10 பாத்திரம் குடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? எல்லாரும் ஒரே போதையாக இருக்கான் இல்ல. அப்போ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் பயிற்சியுடைய முன்னேற்றத்தை வைத்துதான் நம்மளுடைய இந்த பௌதிக போதை எந்த அளவுக்கு நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்றாருங்க, ரோபதான் வாழ்றாரு, a sober person is not bewildered. அப்ப குடிகாரனா இருக்க இல்லாத ஒருவர், அப்ப அவனுக்கு தெரியுது உடல் வேறு ஆத்மா வேறு. உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது என்று அவனுக்கு புரியுது. அப்போ இப்பேற்பட்ட நிலையில் அவன் வந்து குழப்பம் அடைவதில்லை என்று கிருஷ்ணன் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சமே வந்து அதுதான். ஏன்னா நீங்க பார்க்கலாம் எப்படி எம்பாடிட் சோல்னாக்கா வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஜீவனை வந்து குறிக்கிறது. இந்த ஜீவனுக்கு வந்து எந்த வகையான அழிவும் கிடையாது. உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோம்னா, என்னோட 10 வயசு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுக்கிற படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியா நான் இருக்கிறேன். அப்ப காலையில் எந்திரி கூட மாட்டோம் பிரபு, அப்பெல்லாம் தேஜஸ் கூட இருக்காது. ஏன்னா பக்தரோட பிள்ளைங்கனாக்கா எல்லாம் நினைப்பு நான் கோலோகம் உடனடியாக போயிடுவேன்னு. எவ்வளவு பெரிய அபத்தமான யோசனை இப்பதான் எனக்கு தெரிய வருது. சோ எனிவே, அப்ப 10 வயசுல இருக்கிற அந்த முகமும் உடல் தோற்றமும் இப்ப இருக்கக்கூடிய எண்ணில் இல்லை. ஆனால் என்னுடைய பெயர், என்னுடைய நினைவுகள் எல்லாமே அதே தான், மாற்றம் கிடையாது. எனக்கு வந்து 10 வயசுல ஒரு பேரு, 20 வயசுல ஒரு பேரு, நாம எத்தனை வயசு மாத்துறது அப்படின்னா முடியாது. அப்போ அப்ப இருந்த போலேதான் வந்து என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள், நான் என்ற ஒருவர் வந்து இருக்கின்றேன். ஆனால் உடல் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த உடல் வந்து இப்படியே இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஆழ்வார் சொல்றாரு, இந்த உடல் என்பது வந்து மின் உரு என்று சொல்றாரு. மின்னல் வருவதையும் மின்னல் போவதையும் யாரையும் பார்க்க, நம்ம அதை வர்ணிக்கிறாரு. மின்னல் வருவதையும் போவதையும் யாராலும் பார்க்க முடியாதோ இந்த உயிர் என்பது அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்கு வேணா 50 வயசு வந்து ரொம்ப பெரிய பெரிய வருஷங்களாக இருக்கலாம். நல்ல ஆண்டு அனுபவிச்சாங்களா 80 வருஷம் சொல்லுவாங்க. பிரம்மாவோட நீங்க வந்து ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரம்மா வந்து மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கிறாரு. பிரம்மாவும் ஒரு ஜீவராசி தான், நாமும் ஒரு ஜீவராசி தான். அதுதான் ஆழ்வார் சொல்றாரு, அட்டை தின்னு அங்கே கிடக்கும்னு சொல்றாரு. அந்தந்த உடலுக்கு என்னென்ன சுகங்கள், என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குதோ அதன் பிரகாரம் நம்ம வந்து வாழ்கிறோம். நீங்க பாருங்க, சாதாரணமா ஒரு எறும்பு எடுத்துக்கங்க. அந்த எறும்புல கூட எறும்புக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கின்றான் அல்லவா? அப்போ அதுக்கு கூட ஒரு வகையான ஒரு ஆணவம் இருக்கிறது. லாஜிக் தான் நான் சொல்றது. எறும்பை பத்தி படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எறும்புக்கு ஒரு தலைவன் இருப்பா, அந்த தலைவன் மட்டும்தான் வேலை செய்யும். தேனி கூட்டுல வந்து ராணி எப்பவுமே உள்ள இருக்குமா, இருக்கிற சிப்பாய் தான் போயிட்டு வேலை செஞ்சோம்னா அது பாதுகாக்கும்.
அந்தந்த உடல் எத்தனை உடல் வகைகள் இருக்கிறது? 84 லட்சம், 8.4 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப் சொல்றாங்க. அப்ப இந்த 84 லட்சம் உடலும் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாருமே இதே உணர்வுல தான் இருக்கின்றார்கள். இந்த போதை தான், போதையோட நிலைமை குறைவாகவும் வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா சாதாரணமாக ஒரு எறும்பு ஓடும் பொழுது நீங்க மேல பாருங்க, எறும்பு இருக்குது, எறும்பு போகும் பொழுது அது மேல ஒரு மினரல் வாட்டர் பாத்திரம் வச்சு ஊட்டும் பொழுது எறும்புக்கு அது சுனாமி போல தெரியும். நான் அந்த மினரல் வாட்டர் எடுத்து மூஞ்சில தெளிச்சுன்னா எப்படி இருக்கும்? எந்த வகையான பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த உடலுடைய தன்மை அது பிரபு, எறும்புக்கு தன்மை கிடையாது. சோ இந்த உடல் வெவ்வேறு உடல்களாக இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒரே ஆத்மா தான். கிருஷ்ணர் அதுதான் எனக்கு சொல்றாரு. அப்போ முன்னாள் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் இருக்கின்றார்கள், அழிவு கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல இன்னைக்கு விளக்குறாரு, என்ன சொல்றாருனாக்கா, அழியக்கூடியது உடல் மட்டும்தான், ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. சோபர் பர்சன், நிதான புத்தியுடையவன் இதனால் மயங்குவதில்லை. நிதான புத்தினாக்கா இந்த பௌதிக உலகத்தின் பிணைப்பில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபட்டிருக்கணும். ஏன்னா இந்த பாடத்தை நம்ம ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம். ஹரிகிருஷ்ண இயக்கத்துக்கு வந்ததுல இருந்து நம்ம இதே தான் படிச்சுட்டு இருக்கிறோம். நீ உடல் இல்லை, நீ ஆத்மா, நீ உடல் இல்லை ஆத்மான்னு. நம்ம எந்த அளவுக்கு அதை பயிற்சி பண்ண முடியும் என்பது நம்மளுக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு சிரமமாய் நேரங்கள் வரும்பொழுது நம்ம இந்த போதையை மறக்கிறோம். நம்ம சில புரோபாதர் போல ஆண்கள் அவர்கள் இதற்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அப்ப ஒரு கலை ஞாபகம் வருது எனக்கு. ஈஸ்வரன் ஜெயபதக மகாராஜ் அவருடைய இந்த உடல் நோய்வாய் பெற்று இஸ்கான் திருப்பதிக்கு போறார். அந்த இஸ்கான் திருப்பதிக்கு போனோன்னா முதலாக இஸ்கான் திருப்பதி போனவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இஸ்கான் திருப்பதி. நான் திருமலை கோவில் சொல்ல, இஸ்கான் திருப்பதியை சொல்றேன். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில். அது தலைவர் ரேவதிராமன் பிரபு இருக்கு. அப்ப மகாராஜ் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அவருக்கு ரத்தன கம்பளம்லாம் போட்டு பூனான்னு சொல்லி அவர் இறங்கும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அழுகுறாங்க அவருடைய நிலையை பார்த்து. அப்போ ஜெயபதக மகாராஜ் அதாவது அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு சில வருடங்களுக்கு பிறகு போறாரு இஸ்கான் திருப்பதிக்கு. அப்ப மகாராஜ் கோயில் தலைவர் கூப்பிடுறாரு, ஏன் இவங்கெல்லாம் குய்யோ குமரியோன்னு அழுகுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றது, இதுதான் நிதான புத்தியோடைய சொல்றது. தலைவர் சொல்றாரு, அவருக்கு பெரிய காரணம் ஏன் அழுகுறாங்கனாக்கா இவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு. ஆனா அவர் சொல்றாரு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுடைய பிரிவு நேர அழுகுறாங்கன்னு சொல்றாரு. அவர் ஞானம் அடைந்தவர் இருக்கோ, அவர் நம்மள மாதிரி கிடையாது. கொஞ்ச நாள் போறாரு, கழிச்சு போறாங்க அவருடைய வீழ்ச்சால நிப்பாட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய பக்தரை கூப்பிடுறாரு, சீடர் கூப்பிடுறாரு, நீங்க ஏன் அழுகிறீங்கிறாரு. உடனே அவர் பொங்குறாரு, உங்களை எப்படி நான் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா. மகாராஜ் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? முன்ன செஞ்ச பிரச்சாரத்தை விட நான் அதிகமாக செய்கிறேன். முன்ன இருந்த மன உறுதியை விட இப்ப எனக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு பார்ப்பதற்கு இந்த உடல் மட்டும்தான் தெரிகிறது, ஆத்மாவின் ரீதியாக எனக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை என்று ஜெயபதக மகாராஜ் லாஸ்ட் டைம் இந்த கதை இருக்குது. அப்ப இதைதான் ஸ்ரீல பிரபுபாதர் சோபர் பர்சன் சொல்றாரு. அவருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பிரபு, உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா உங்களால பேச முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அவருடைய ஆன்மீக வளர்ச்சி, அவருடைய ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நீங்க அவருக்கு ஏன் வழிபாடு செய்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இடத்துல உங்களுக்கு கிடையாது. இந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கா? முதல்ல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாக்கே சென்டருக்கு வராத கூட்டங்கள் நம்ம எல்லாருமே என்ன செய்ய சொல்றேன்.
சென்டருக்கு வரமாட்டோம். காட்சியா இருக்கு. முன்ன வந்து காரணம் சொல்லுவோம், காட்சியா இருக்கு உடம்பு முடியலன்ட்டு. இப்ப அப்படி சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டீசனா என்ன சொல்லுவோம், ஒரு கோவிட் பயமா இருக்கும்னு சொல்லுவோம். அப்பதான் நம்ம தப்பா பேச மாட்டாங்க. நம்மளுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப மகாராஜ் வந்து இங்க ஒரு எடுத்துக்கொள், அவர் வந்து அவருடைய உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் பொழுதே அவருடைய ஜபத்தை வந்து ஒரு நாள் கூட விட்டது இல்லையா. அவர் வந்து இந்த பிசியோ செய்வார். இந்த ஒரு அடி ஒரு அடிக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம. அப்ப ஒரு நாளைக்கு தெரியும் அடி வைக்கணும் நடக்கும். அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறாங்க. இதுதான் சோபர் பர்சன் சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கலாம் நான் சோபர் பர்சன் நம்ம நினைச்சுக்கலாம். நீங்க நான் வந்து பழைய வரலாறுலாம் போல, ராமானுஜர் கதையும் போல, மதுவர் கதைக்கெல்லாம் போல. நான் சொல்றது வந்து ஒருவர் நம்ம இடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வள்ளல், அவரை பத்தி நான் சொல்றேன். சோ அதுதான் சொல்றாரு பிரபுபாதர். நீங்க சொல்ல முடியாது சோபர் பர்சன் வாழ முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறார் நம்ம முன்னுக்கு. இந்த கதைகள்லாம் அவங்க சீடர்கள் நீங்க போய் கேட்கலாம், அவங்க சொல்லுவார்கள். இன்றைக்கும் வந்து உடல் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் விமானத்தில் வந்து பயணிக்கிறார். இந்தியாவிலிருந்து துபாயிலிருந்து யுஎஸ் போறாரு. யாரால செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. சாமானியமா இந்த திருச்சிராப்பள்ளிக்கு 3 மணி நேரம் ஃபிளைட்டுக்கே மூக்கால் அலுவலகம். 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபிளைட்ல வந்து அவரோட உடல் ஃப்ரெஜைல் இருக்கும். ஸோ நான் ஏன் அவரோட கதையை சொல்றேன்னாக்கா, நம்ம இடையிலே இந்த மாதிரி சோபர் பர்சன்ஸ், நிதான புத்தியோட இருக்கின்றார்கள். அவர்களை உணர்ந்த ஆத்மாக்கள் வந்து இருக்கின்றார்கள். ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விருந்தாவனத்தில் இருக்கிறார். ஒரு முறை 1976 நினைக்கிறேன். அந்த வருஷத்துல ஸ்ரீ பிரபுபாதர் விருந்தாவனத்தில் இருக்கும்போது ஸ்ரீ பிரபுபாதர் வந்து ஒரு சேவகர் இருக்கிறாரு. ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அவர் உணவெல்லாம் வந்து அவருக்கு செய்யக்கூடிய பணிமனைகள்லாம் ஸ்ரீ பிரபுபாத் குவார்டர்ஸ் இருக்கிறாரு. விருந்தாவனம் போனதுக்கு பிரபுபாத் குவார்டர்ஸ் இருக்கு. அப்போ வந்து பிரபுபாத் குவார்டர்ஸ் இருக்கும்பொழுது பிரபுபாத் சொல்றாரு, சேவைகளாக செய்ய மணி வந்து 9:30 மணி இரவு ஆயிடுச்சு. பிரபுபாத் சொல்றாரு, நீ போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு வந்து அவர் சேவகர்கள் சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அது வந்து சம்மர் சீசன், ரொம்ப சூடான காலத்துல. அப்ப அவர் என்ன பண்றாரு, வெளியில வந்து படிக்கலாம் போடுறாரு. படிக்கலாம் போட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியும் கொசுலாம் நிறைய மேய்வாங்க. அப்ப கொசுக்கு வந்து கொசு வலையை வந்து போட்டு படுக்கிறதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து போறாரு. அப்ப உள்ளுக்கு போகும் பொழுது அவர் வந்து சில பிரபுபாத குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு வகையான சத்தம் வந்து கேட்கிறார். வந்து இந்த கதை நல்லா கேட்க, அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, பிரபுபாத் குவார்டர்ஸ் வெட்டி பாக்குறாரு. பிரபுபாத் என்ன பண்றாரு, அவர் பிரபுபாத் பாக்குறாரு. அதாவது வந்து 9:30 மணிக்கு விடுறாரு, ஒரு 6 மணி நேரம் சென்று பாக்குறாரு. பிரபுபாத் வந்து புத்தகம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. புத்தகத்துக்கு வந்து அவருடைய புத்தகத்துக்கு வந்து பொருளுரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை வந்து கண்ணாடியில இருந்து பார்க்கிறாரு அவருடைய சீடம். இதை பார்த்த உடனே வந்து அப்கோர்ஸ் பிரபுபாதர் சும்மா நினைச்சுலாம் அவர் பார்க்க முடியாதுப்பா. கல்ச்சர் தெரிஞ்சவங்க வந்து அவர் யாருனாக்கா வந்து நம்ம நவயோகேந்திர சுவாமி பாரத தேசத்தை இருந்தவர். அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நேரமாக வந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் வந்து பிரபுபாத் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றது. பிரபுபாத் ஸ்கெடியூல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 12 மணிக்கு தான் எந்திரிச்சு டிரான்ஸ்லேஷன் ஓகே ஆரம்பிப்பார். அவர் வந்து 4 மணிக்கு வரைக்கும் செய்வாராம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ண ரேஸ் பண்ணிட்டு திருப்பி மார்னிங் வாக்கு போவாராம். வாழ்க்கை வரலாறு, பிரபு வாழ்க்கை வரலாறு படிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இவர் நோட்டீஸ் பண்றாரு, சத்தம் கேட்டுட்டே இருக்குது. பிரபுபாத் கூப்பிடுறாரு. அவர் வேற ஒரு காரணத்துக்காக வந்து அவர் கூப்பிடுறாரு. அப்ப வந்து சீடர் அப்படி கேட்கிறாரு, பிரபுபாதா உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து அவ்வளவு சரியாமல் இருக்கிற நிலையில இருக்கிறீங்க. நீங்க ஒன்றும் ஓய்வு பெறாமல் இன்னமும் தூங்காமல் நீங்க வந்து நீங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, உங்க உடல் நிலை என்ன ஆகும் கேட்கிறாரு. பிரபுபாத் சொல்றாரு, நீ பாரு, இந்த உடல் என்பது வந்து அநித்தியமானது, அழியக்கூடியது. இப்ப எனக்கு உடல் சீக்கிரமா இருக்கு, நாளைக்கே வந்து நான் நல்லா இருக்கலாம் போல தோணும். அது இந்த உடலுடைய இயல்பு. ரொம்ப சொல்றாரு, இந்த உடலுடைய இயல்பு வந்து கஷ்டமும் சந்தோஷமும்
நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உடல். அதைத்தான் இந்த கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவாரு. மாத்ராஸ் பிரசாஸ்து கௌந்தேயா சிதஸ்ன சுக்க துக்கதா ஆகம பாயினோ நித்யஸ்தம் ஸ்திதிக் சமபாலா. கஷ்டமும் சந்தோஷம் எப்படின்னாக்கா வின்டர் அண்ட் சம்மர் சீசன் சொல்றாரு. கோடை காலமும் குளிர்காலமும் அந்த காலம் மாதிரி வந்து கிருஷ்ணன் காட்டி சொல்றாரு. புரோபார் அதே தான் வந்து அவர் சொல்றாரு. புரோபார் சோவர் பர்சன். அவர் சொல்றாரு, இந்த உடல் வந்து சமயத்துல வந்து நல்லா இருக்கு, சமயத்துல நல்லா இல்ல, அது வந்து தற்காலிகமானது. ஆனால் நாம் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை என்பது வந்து இந்த உடலுடைய பாதிப்பினால் வந்து எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை என்பது வந்து நித்தியமானது, அது எப்பொழுதும் அழிவு கிடையாது. உடல் போல ரூபா சொல்றாரு. அப்ப அவருடைய நிலையை நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். ரூபார் நிலை எந்த கான்சியஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு. ரூபாருடைய ஃபைனல் அவர் இறக்கும் பொழுது என்ன பண்ணாரு அவரு? ரூபார் இறக்க போறாரு. உடல் வந்து பேசிக்கலி வந்து உபயோகப்பட்டு போயிடுச்சு. அவரோட உடல் வந்து என்ன பண்றாரு? கொமெண்ட்ரி கொடுக்குறாரு. உடல் வந்து நடக்க முடியல, தண்ணீர் கொடுக்கறதுலாம் சீடர்கள் புத்தி கூர்மையை பார்க்கணும். இன்னைக்கும் அந்த கொமெண்ட்ரி தான் நம்ம படிச்சுட்டு அதுவும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில இருக்கிறோம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த உடல் மாற்றம் என்பது வந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அது வந்து நீங்க தவிர்க்க முடியாது. வெவ்வேறு உடலுக்கு ஏற்ப வெவ்வேறு மாற்றங்களை நீங்க வந்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த பாதிப்பினால் வந்து நாம் வந்து திகைத்து போகக்கூடாது என்று சொல்றாரு. இந்த பகவத்கீதைக்கு வந்து பல பேராசிரியர்கள் வந்து உரை எடுத்திருக்கின்றார்கள். நீங்க முன்னாடி காலத்துக்கு போனீங்கன்னா கீதா பாஷ்யம், ராமானுஜர் கீதா பாஷ்யம் படிச்சோம்னாக்கா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் நம்மளுடைய கௌடியா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பலதேவ வித்யாபூஷனுடைய கமெண்ட்ரி படிச்சுமாலே புரிஞ்சு கஷ்டமா இருக்கும். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சு. ரொம்ப வளர்றாரு, எல்லாத்தையும் சுருக்கிங்க இயல்பாக கொடுக்குறாரு. இதையே நம்ம புரிஞ்சுக்க முடியல. அப்போ இந்த பகவத்கீதை வந்து பல தத்துவவாதிகள் வந்து இதற்கு வந்து பொருளை எழுதுறார்கள். நீங்க பார்க்கலாம், ஒரு தத்துவம் இருக்கிறது, மாயாவாத தத்துவம். அது வந்து பிரபுபாதர் சொல்லியிருப்பாரு அந்த மாயாவாதத்தை பற்றி. மாயாவாத theory is oneness of the spirit soul cannot be entertained சொல்றாரு. இந்த மாயாவாதம் என்பது வந்து பகவானையும் ஜீவனையும் சமமாக பார்க்கக்கூடியது. இதை நாம் மதிக்க கூடாதுன்னு பிரபா சொல்றாரு. இது கதையும் ஞாபகம் வந்து அப்ப வந்து பிரபாதனுடைய காலத்துக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுதுனாக்கா வந்து நம்ம இஸ்கான் பக்தர் வந்து ஒருத்தர் வந்து விமானத்தின் மூலமாக வந்து ஒரு ஊரில் மற்றும் ஊருக்கு போறாரு. அப்புறம் அந்த விமான பயணத்துல வந்து ஒரு பக்தர் ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவருடைய பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப மரியாதை வந்து அவர் வந்து புத்தகத்தை வந்து வாங்கி வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து அவர் திருப்பி புத்தகத்தை கொடுக்குறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, அவர் கேட்கிறாரு அந்த நபர், குருநாதருடைய உரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. உரையெல்லாம் நல்லாதான் இருக்கிறது, ஆனால் இது வந்து உண்மையான கருத்து எதுவுமே சொல்ல கிடையாது, அவர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப எழுதியிருக்கின்றார் சொல்றாரு. உடனே அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த பக்தர் கேட்கிறாரு, நீங்க வந்து ஒரு துறையில இருக்கிறீங்க, அந்த துறையை பத்தி நீங்க வந்து எழுத வேண்டும் என்றால் உங்களை வந்து எல்லாரும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அப்ப இவர் சொன்னார் என்று நீங்க வந்து சொல்லலாம். உங்க குருநாதருடைய பகவத்கீதை உரையில் அப்ப கேட்கிறாரு, பகவத்கீதை சொன்னது யாருன்னு கேட்கிறாரு. கீதை சொன்னது யாரு? கிருஷ்ணர். உங்க குருநாதர் உரையில் கிருஷ்ணனுடைய பெயர் எத்தனை முறை இருக்கின்றது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க சொல்றாரு. பிராக்டிகலி வந்து ரொம்ப குறைவு. அப்ப என்ன பண்றாரு, பாக்கெட்ல இருந்து புரோபால் புத்தகம் எடுக்கிறாரு, ஒரு ஸ்லோகத்தை திறக்கிறாரு.
இங்க நீங்க கணக்கு பண்ணுங்க, கிருஷ்ணன் என்ற வார்த்தை எத்தனை முறை இருக்கு. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல கிடையாது. கீதை சொன்னவர் ஒருத்தர் பிரபு, அவருடைய பெயரை சொல்லாமல் நீங்க சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுறேனாக்கா அந்த புத்தகம் வந்து என்னுடைய மேற்கோள் நீங்க காமிச்சுதான் ஆக வேண்டும். நான் வந்து சொல்ல முன்னூறு கதையும் வந்து வரும். அப்ப வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு காலேஜ் ஸ்பீச்சிங் போறாரு. காலேஜ் ஸ்பீச்சிங் போகும் பொழுது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குது இந்த கதை. அப்ப அங்க போகும் பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு சம்ஸ்கிருத வித்வான் வந்து அங்க இருக்கிறாரு. அப்ப வந்து பிரபுபாதரோட கீதையை பற்றி வந்து அவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே வந்து இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து அவர் அந்த சம்ஸ்கிருத புலவர் வந்து சொல்றாரு. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேட்கும் பொழுது 15வது ஸ்லோகம் 15வது அத்தியாயத்தை வந்து அவர் வந்து மேற்கோள் காமிக்கிறார். 15 எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரபலமான வந்து ஒரு ஸ்லோகம். வேதேஷாம் சர்வ வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவி வேத சாகம் என்ற அந்த ஸ்லோகம். அப்ப அவர் சொல்றாரு 15:15ல சர்வசி சாகம் நதி சந்தி விஷ்ணு மத்தா ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்சா வேதேஷ சர்வ அகம் வேவ வேத்யோ, வேதத்தால் அறியப்படக்கூடியவன் நான் சொல்றாரு. அப்போ அந்த சம்ஸ்கிருத புலவர் சொல்றாரு, வேதத்தால் அறியக்கூடியவன் யாரு? கிடையாது. நீங்க தப்பா பிரச்சாரம் பண்றீங்க. வேதத்தால் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணர் கிடையாது, நான் சொல்றாரு. ஏன்னா நானும் கிருஷ்ணரும் சமம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மாயாவாத தத்துவம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த பக்தர் கேட்கிறாரு, அடுத்த ஸ்லோகத்தை படி, அடுத்த வரியை படிங்க. வேதாந்த கிருத் வேதவி ஏவ சாகம், I am the compiler of the Vedas சொல்ற கிருஷ்ணர். வேதங்களை தொகுத்தவனே நான் சொல்ற, வேதத்தை நீ தொகுத்தியான்னு கேட்கிறாரு கிருஷ்ணர் பார்த்து. அதனால என்ன சொல்றேன்னாக்கா, இந்த மாதிரி தப்பான பிரச்சாரங்கள், தப்பான பிலாசபிஸ் நிறைய இருக்குது இந்த உலகத்துல. காதுக்கு கேட்பதுக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கும்ன்றவோ எல்லாம் இன்னும் தேன் ஊத்துற மாதிரி பேசுவானுங்க. அதனால உங்களுக்கு எந்த வகையான பிரயோஜனமும் கிடையாது. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசா பிரயோஜனம் இருக்கும். மேபி ஒரு எவ்வளவு நாளைக்கு வந்து செய்ய போறீங்க, ஒரு வருஷம் கூட மேல செய்ய முடியாது அந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம். ஏன்னா அது வந்து அவர்களுடைய சொந்த கற்பனைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அது வந்து எப்படி ரொம்ப கஷ்டம். நீங்க பாருங்க, ஒரு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மேற்கோள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது, நம்ம குருவெல்லாம் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, உனக்கும் கிருஷ்ணருக்கும் தான் தொடர்புன்னு சொல்ற கூட்டம் இருக்கு. அப்போ அவன் சொல்றதை நீங்க கேட்கறீங்கன்னா அப்ப நீங்க அவன் சொல்றதை ஃபாலோ பண்றீங்க. அப்ப குரு இல்லை என்ற கருத்து எங்க போய் இருக்குது? நீங்க அதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங், நம்ம கொஞ்சம் கூர்மை புத்தி இருந்தா அதெல்லாம் நம்மளே பரிசோதனை பார்த்துக்கலாம். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உடல் நிச்சயமா அழியக்கூடியது. எங்க தாத்தா முப்பாட்டெல்லாம் சாகனா வீட்டுல இடம் இல்லை. லா ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், இறந்து போய் ஆக வேண்டும். ஒரு 2 வயசானவங்க பாக்குறதுக்கே மூஞ்சி சுழிச்சுக்கணும். இன்னும் டைனஸ்டி இருந்துச்சுன்னா என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. விஷம் வச்சு கொண்டுருவோம். விஷம் வச்சு கொண்டதா? மலேசியாலே இருக்கு. மலேசியாலே இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருக்கமான ஒரு குடும்பத்தில் நடந்தது. பத்திரத்துல சைன் வைக்கிறியா இல்ல இந்த பாட்டில வாயில திரும்ப கேட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படிலாம் வந்து நடக்குது. சோ ஏன்னா நீங்க வந்து இந்த உடலை வைத்துக் கொண்டு கிருஷ்ண சொன்ன மாதிரி இந்த உடலை வந்து இறைவனுடைய சேவை நம்ம ஈடுபடுதல். அப்ப வந்து இடையில வந்து ஒரு மரணம் வந்து ஏற்பட்டுச்சு. அவர் வந்து இறந்தவர் வந்து இறந்து வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு. வீட்டுல அவர் ஒண்டிதான் இருக்காரு. இறந்து போனது கூட மலேசியாவில் நடந்தது, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க இறந்து போனது கூட யாருக்குமே தெரியாது. பிள்ளைகள் கூட வந்து பார்ப்பது கிடையாது. அப்போ ரொம்ப நாள் ஆச்ச போய் பார்ப்போம் வீடு திறந்தாங்க.
உடலே அழுகி போய்விட்டதாம். வீடு சரியான அர்த்தம் இருக்கிறது என்னன்னாக்கா இந்த ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குதான். இது உண்மையா நடந்த கதை, நான் பொய் சொல்லல, உண்மையா நடந்த கதை, எனக்கு தெரிஞ்சவர்கள் மத்தியில் நடந்த கதை. ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கிறது, உடனே புழு தின்றுச்சு. அப்போ நீங்க நினைச்சு பார்க்கணும் எப்படி அந்த காரியெல்லாம் செய்யுது அவருக்கு. சோ இந்த உடல் நீ எப்படிதான் பிரிசர்வ் பண்ணாலும் அது நீங்க காப்பாற்ற முடியாது. அது அழிவு நிச்சயம். 24 மணி நேரம் என்பது எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப குருமார்கள் வாழ்க்கையில அவர் எல்லா வாழ்க்கையும் முதல் போதனையே இதுதான். காஞ்சிபுரத்துல நடாதுர் அம்மாள் என்று ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் நடாதுர் அம்மாள் என்று வரதராஜ பெருமாளே கூப்பிடுவார். ஏன்னா அன்றாடைக்கும் இரவில் வரதராஜ பெருமாள் பால் கொடுப்பாரு. பால் கொடுக்கும் பொழுது அந்த பால் நல்ல ஒரு உஷ்ணத்தில் இருக்கு என்று பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. ரொம்ப உஷ்ணமாக இருந்தாக்கா அவருடைய நாக்குக்கு தீங்கு கொடுக்கும். ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் நல்லது இல்லை அப்படின்னு அந்த பாலை ஆற்றி 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 வதனை கொடுப்பாராம். அப்போ இந்த பக்தியை பார்த்து வரதராஜ பெருமான், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானுக்குன்னா இந்த அத்திவாரத்தை பார்த்தோம் இல்லையா, அது உற்சவர் தான் வரதராஜன். வரதராஜ பெருமாளே கூப்பிடுறாரு அம்மாள் என்ற வாய்ப்பு கூப்பிடுறாரு. அவருடைய பேர் தான் அவருடைய பேர் நடாதுர் அம்மாள். அவருடைய தாத்தா நடாதுர் ஆழ்வான். அப்ப இந்த நடாதுர் அம்மாள் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஸ்ரீபாஷ்யத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர் தாத்தா கிட்ட போறார். தாத்தா சொல்றாரு, நீ போய் இந்த குருவை நீ போய் நாடு என்று சொல்றாரு. அப்ப நடாதுர் அம்மாளும் உடனடியாக அந்த குருவை நாடி போகின்றார். ஒரு செருக்கி போகின்றார். நடாதுர் ஆழ்வானுடைய பேரன் என்ற ஒரு செருக்கி போகின்றார். அப்ப வெளியிலிருந்து ஆச்சாரியன் கூப்பிடுறாரு. ஆச்சாரியன் கூப்பிடுறாரு. உள்ளிருந்து குரு கேட்கிறாரு, யாருப்பா வந்திருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு வெளியில் இருக்கிற சீடர், நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்றாரு. அப்ப குருநாதர் சொல்றாரு, நான் செத்த பிற்பாடு நீங்க வான்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் செத்த பிற்பாடு நீங்க வா. கீதையுடைய நட்சல் அந்த குரு பரம்பரால அந்த வாசனத்தை போட்டிருக்கிறாங்க. வார்த்தா மாலையெல்லாம் படிச்சுமா இருக்கும் தான் நான் செத்த பிற்பாடு நீ வா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப ஒரு புரியல. உடனே தாத்தா போறாரு. தாத்தா தாத்தா நான் போன பாடம் படிக்கிறதுக்கு குரு இப்படி சொல்லிட்டாரு, நீ என்ன சொன்ன? நான் இருக்கின்றேன் என்று சொன்னேன். எத்தனை நாள் குருகுல வாசம் பண்ணிவதான் நீ படிச்சியா? நான் என்பது நீ உடலை சார்ந்து உன்னுடைய அகபாவத்தை நீ காமிக்கின்றார் குருநாதர். போய் அடியே வந்திருக்கின்றேன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அங்க போறாரு. நான் செத்த பிற்பாடு வா என்றால் என்ன அர்த்தம்னாக்கா கலக்குறாங்க, இந்த உடலோடு சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஆணவம் அழிந்த பிற்பாடு இந்த சாஸ்திர கல்வி படிக்க வா என்று சொல்றாரு. அந்த குருநாதர் சொல்றாரு. மறுமுறை போறாரு. யாருப்பா வந்திருக்கிற? அடியேன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உடனடியா உள்ள கூட்டு போய் சிறுபாஷை காலாட்சேபத்தை ஆரம்பிச்சார். நம்ம குருவர் பிரபாகரன் சொல்றாங்க கதையை. அப்போ அடிப்படையில நீ எந்த ஆன்மீக இயக்கத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம பௌதீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக இயக்கம் என்று அது ஆன்மீக இயக்கம் கிடையாது பிரபு. எப்படி சாப்பிடுறது, எப்படி தண்ணி குடிப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேலைக்கு போனாதான் சம்பளம். சில பேர் நம்மள ஏமாத்துவான். கிருஷ்ணர் சொல்லிட்டாரு வேலை நின்று தெரியுமா, நீ எல்லாத்தையும் திறந்துட்டு ஃபுல் டைமா சுத்திடும் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்மளை ஏமாத்துறது. கிருஷ்ணர் எந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, உன்னோட கடமையை நீ செய்யணும்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன வரணும், என்னென்ன ஆசிரமம் இருக்கோ அந்த ஆசிரமம் நீங்க செய்யணும். அப்போ இந்த எந்த இயக்கத்துக்கு போனாலும் இதுதான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா
நித்தியமானது. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உடலுக்கு கிடையாது, இந்த உடலுக்கு கிடையாது. இது எல்லாமே நீங்க ஆத்மாவாக செய்யுங்க. ஏன் உடலுக்கு கிடையாது? உடல் ஒரு நாள் மாண்டு போகின்றது. அதற்காக உடலை பார்க்க வேண்டாம் என்று நம்ம சொல்வதும் கிடையாது. உடலை பராமரிப்பது என்பது உங்களுடைய கடமை. சாப்பிடுவது உங்களுடைய கடமை. சாப்பிடாம பட்டினியா இருக்க மாட்டோம். எப்படி சாப்பிடுவது நம்ம கடமை. ஏன்னா 2 வகையான தர்மம் இருக்குது, உடல் தர்மம், ஆத்ம தர்மம் என்று சொல்லுவார். இந்த உடலுக்கு என்ன தர்மம்? சாப்பிடுறது, தூங்குறது, இதெல்லாம் உடலுடைய செய்யக்கூடிய காரியங்கள். இந்த ஆத்மாவுக்கு என்ன தர்மம்? பகவானுக்கு தொண்டு செய்வது என்று சொல்வார்கள். அப்போ இதைதான் ABC ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அடிப்படையில நம்ம இதுதான் புரிஞ்சுக்கணும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், நான் அவருடைய சேவகன், நான் நித்தியமானவன், ஆனால் நானும் இறைவனும் சமம் கிடையாது, நான் இறைவனுடைய ஒரு சேவகன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதை ஃபுல்லா படிச்சுட்டு போனாலும் இதான் சொல்வார்கள். அந்த உடலை வைத்து என்னென்ன பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் என்றுதான் வரக்கூடிய அத்தியாயங்களில் கிருஷ்ணர் ரொம்ப விழாவறியா இந்த விளக்கங்களை கொடுப்பார். ஸோ இந்த உடலை எல்லாருக்கும் உடல் இருக்கின்றது, எல்லாருக்கும் உடல் இருக்கின்றது, எல்லாருக்கும் அவர்களுடைய திறமைகள் இருக்கின்றன. அவருடைய திறமை, அவருடைய உடலை வைத்து நம்ம நல்ல காரியங்களில் ஈடுபட்டு நாம் திருப்பியும் இந்த இருதருமா ஞானத்தில் இன்னொரு பிறகு யான் வேண்டேன் நம்மாழ்வார் சொல்றாரு. ஒரு இருட்டான அறையில யாருக்காச்சும் இருக்க ஆசையா? அன்று கிடந்தே கருவரங்கத்துள் என்று ஆழ்வார் சொல்றாரு. கருவரங்கம்னா என்ன? தாயுடைய கர்ப்பம். அது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்று முதத்தாழ்வார் சொல்றாரு. கை கால் அசைக்க முடியாது, நினைச்சாக்கா மூச்சுட முடியாது. அப்போ அதுதான் இந்த ஆழ்வார் சொல்றது, இருதருமா ஞானத்தில் இன்னொரு பிறவியாக வேண்டி. ஒரு இருட்டான அறைக்கு யாருக்காச்சும் போறதுக்கு ஆசை இருக்குதா? போதும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த இருள் தருமா ஞானம், அந்த இருட்டு அறைக்கு போகிறதுக்கு ஆசை இல்லைன்னா வெளிச்சத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று நீ யோசிச்சு கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிருஷ்ணன் கீதையில சொல்றாங்க. நம்ம இப்படி இப்படிலாம் நடந்துக்க வேண்டும், இந்த உடலை இப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த உடல் ரீதியாக இந்த ஆத்மாவை நாம் இப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த ஆத்மாவை இப்படி பயன்படுத்தினா நாம் ஏன்னா அடுத்த பிறவி என்பது நிச்சயம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு நம்ம பகவான லோகத்துக்கு போகலாம், இல்ல திருப்பி பண்டிகையோட வரலாம், அது நமக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஓவரா அசம்ப்ஷன் பண்ணிக்கின்றாங்க. நம்ம இது பண்ணிக்க என்ன நமக்கு தெரியாது. குருநாதருக்கும் கிருஷ்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன ஆக போகிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த உடலை வைத்து எப்படி இந்த இருதருமா ஞானத்தில் திருப்பியும் பிறக்காம இருப்பது என்பதை நம்ம கண்டுபிடிச்சு, ஏன்னா இந்த உலகமே பெரிய அதிசயம் இருக்கும், நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. மயவர மதிநிலம் அருளி பெற்ற ஆழ்வார்களை போல, நம்ம குருமார்களை போல ஆட்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நம்மளாம் மயவர மதிநலம் பெற்றவர்கள் கிடையாது. மதிநலம் மயங்கி போனவர்கள் நாம் எல்லோருமே தானே. மயங்கி போய் தான் கிடக்கிறோம். என்ன நமக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க இங்க பேசணும்னு தான் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு. ஸோ வாழ்க்கை என்பது கடினம் கிடையாது. நீங்க பேப்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பேப்டைஸ்னா என்ன? பேப்டைஸ்லாம் எதுவுமே கிடையாது மாட்டாங்க. யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் இறந்தாலும் சரி, நான் இறந்தாலும் சரி, அந்த ஈமச்சடங்கு என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அப்போ நான் சொன்ன இந்த 16 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது. அப்ப 16வது சம்ஸ்காரம் தான் அந்தியஸ்தி, இறந்த பிற்காடு என்ன செய்யணும் அப்படின்னு. எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது ஒரே வழிமுறை தான். ஆனால் நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியத்துக்கு ஏற்ப அது மாறி போயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஹரே கிருஷ்ணாவுக்கு தனியா ஒரு சம்ஸ்காரங்கள்லாம் கிடையாது.
அதெல்லாம் நீங்க வந்து யாரும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க மேல நிறைய கேள்விகள் வந்து அவங்க கேட்டாங்க, பதில் சொன்னாங்க. அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா என்பதை வந்து வேத கலாச்சாரத்தை ஒட்டிய ஒரு இயக்கம் பிரபு. நம்ம சொந்தமா ஒரு ஆகாயத்துக்கு முடிச்ச ஒரு இயக்கம் கிடையாது தானே. நம்மள வந்து வேடிக் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றோம். நம்ம சொந்தமா ஏன்னா பிரபுபா நீங்க எங்கேயா சொல்லுங்க, என்ன சொந்த கருத்து எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. எங்க சொன்னாலும் கிருஷ்ணர் சொன்னாரே, குரு சொன்னாரு பிரபுபா சொல்றது. அப்ப நம்ம வேத கலாச்சாரத்தை நம்ம எல்லாரும் வந்து பின்பற்றி வரக்கூடியவர்கள் நம்ம அனைவரும். அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த மாதிரி தயக்கங்கள் எல்லாமே வந்து கீதையை போல புனித நூல்களை படிக்கும் பொழுது நமக்கு வந்து நிச்சயமாக குழப்பம் எல்லாம் நீங்கி போய்விடும். கொஞ்சம் என்ன தேவை, ஒரு விலை இருக்கின்றது, கொஞ்சம் சிரதையும் உங்களுடைய நேரமும் தான் அதுக்கு தேவை. அது ரெண்டும் நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸி. மெட்டீரியலியா நீங்க க்ரோ பண்ண போறீங்களா, ஸ்பிரிச்சுவலியா க்ரோ பண்ண போறீங்களா கேள்வி. ரெண்டும் ஒரே ட்ராக்ல எப்பவுமே ஓடாது பிரபு. ஆத்துல ஒரு கால சேர்த்து ஒரு கால வைக்க முடியாது. நீ கற்பனை பண்ணிக்கலாம், ஒன்னே ரெண்டையும் சேர்த்து வச்சு கடை சரி எல்லாம் ரெண்டையும் ஆத்துல வச்சுக்குவா, அவ்வளவுதான். நான் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் நினைச்சா எந்த பக்கம் விழுந்தாலும் நாசமா போயிடுவாங்க வந்து. ஏன்னா இந்த பக்கம் விழுந்தா கால் என்ன ஆகுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃபும் மெட்டீரியல் லைஃபும் நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நமக்கு தெரியும். இதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துக்காக நம்ம வந்து பௌத்திகத்துக்கு என்னைக்கும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. சொன்ன பிற்பாடும் அவர்களோட நிலை, அவர்களுடைய சூழ்நிலை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தவிர்த்து நீங்க எல்லாரும் குருநாதர் என்ன சொல்றாரு, கைடு வந்து ஒண்ணுதான் கைடு நம்மளுக்கு. நான் உங்களுக்கு கைடு கிடையாது, நான் உங்களுக்கு கைடு கிடையாது. யார் கைடு நம்மளுக்கு? புத்தகங்கள் தான் கைடு. நான் சொல்றது இங்க இருந்து தான் சொல்ல வேண்டும். நான் சொந்தமாக சொன்னாக்கா நீங்க இங்க தூக்கிடும். அதுதான் உங்களுடைய டியூட்டி. ஏன்னா நம்மளுடைய கடமை வந்து குரு முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் பின்தொடர்ந்து பேசும் மனோகர மாமனிகள் சொல்றாரு. முன்னோர் மொழிந்தனாக்கா அவர்கள் வாய் திறந்து சொன்ன அமிர்தங்களை முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல், உன்னுடைய சொந்த கருத்தை திணிக்காத, பின்தொடர்ந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அதையே நீ வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி திருப்பின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பக்தர் வந்து புத்தக விநியோகத்துக்கு போறாரு. இந்த புத்தக விநியோகத்துக்கு போகும் பொழுது அங்க வந்து புத்தகம் வாங்குறவர் கேட்கிறாரு, புத்தகத்துக்கு உள்ள வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியணும். ஒரு சண்டைக்கு போறோம்னா, போருக்கு போறோம்னா கையில ஆயுதம் வச்சுதான் போகணும். எதுவுமே இல்லாம சும்மா மௌலி மாதிரி போனா என்ன ஆகும் நம்ம வந்து. ஸோ நம்மளை அப்ப தயார் பண்ணிக்கணும். அந்த பரீட்சை என்பது வந்து இறக்கும் தருவாயில் எல்லாருக்கும் வந்து வரப்போகின்றது. கிருஷ்ணா துரிய பதமன் கஜபந்த ராட்சம் அக்ஞேத்துவே விஷத்துவே மானச ராஜஹம்ச பிராணம் பிரயாணகத்தை பிரபுபாத பித்தை கண்டார் கபூர்த்தி ஸ்மரணம் குதஸ்தி. குலசேகர சொல்றாரு, கிருஷ்ணா இப்பயும் பேர் நான் சொல்லி வச்சுக்கிறேன். இறக்கும் தருவாய் என் தொண்டை அடைக்கிறது, உன்னுடைய பேர் எனக்கு தெரியுமா என்று சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியாது கிருஷ்ணா அப்படின்னு குலசேகரால் வந்து அங்க கலந்தாரு. செடியாய் வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே வெளியானே வெங்கடவாரின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரண்மையரும் கிடத்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு சொல்றாங்க. செடியாய வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே சொல்ற கிருஷ்ணன் சொல்றாரு. செடியாய வழ்வினைகள் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து பெரிய மரம் போல இருக்கின்றன. செடியாய வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே, இந்த வினைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவன் யாரு? பகவான் சொல்றாரு. செடியாய வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோவிலின் வாசல். ஏன் அவரால தீர்க்க முடியும் என்றால் அவர்தான் வந்து நெடியவன். கிருஷ்ணர் சொல்றாரு, அகமேவ பரதத்துவம் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்றாரு. அதான் ஆழ்வார் இந்த தமிழ்படுத்தி காமிக்கிறாரு. நெடியானே உயர்ந்தவனே வெங்கடவா நீ கோவிலின் வாசல், உனக்கு வந்து சேவை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். அப்போ நம்ம நினைச்சுக்கலாம், நான் பெரிய டாக்டர்லா, நான் எப்படிலாம் சேவை செய்யலாம். ஆழ்வார் சொல்றாரு அடுத்து,
அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தேனும் சொல்றாரு. உனக்கு சேவை செய்யறதுக்கு டாக்டர்லாம் தேவையில்லை, தேவர்கள் ரொம்ப ஒரு வருஷம் கியூர் நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாருங்க ஆண்டவர் சொல்றது. இப்படி சேவை செய்வதனால எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது கிருஷ்ணா. படியாய் கிடந்தவும் அவ்வளவாய் காண்பேனும் கேட்கிறாரு. உன்னுடைய பக்தர்கள் வரக்கூடிய ஆலயத்தில் படியாக இருந்து கூட உன்னுடைய அவ்வளவா என்னால பார்க்க முடியுமா கிருஷ்ணா என்று குலசேகரர் புலம்புறாரு. அவர் யாரு? பெரிய ராஜா. அவர் வந்து திருவஞ்சிக்கடத்தில் பெரிய ராஜா. ஸோ வாழ்க்கை வந்து வேத பகவத்கீதை பிரகாரம் நடந்தோமா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. எளிமைனாக்கா கஷ்டம் இல்லைன்னு யாரும் சொல்ல கிடையாது. எல்லாரும் யார் கஷ்டம் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கஷ்டம், ஜெயம் என்றால் கஷ்டம், லேட்டாவும் கஷ்டம், வேலை எல்லாம் கஷ்டம். கஷ்டத்தை சமாளிக்க தெரியக்கூடிய மனப்பான்மை நம்ம கிருஷ்ணன் கொடுப்பாரு. ஸோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. நம்ம பாப்பாத்தி என்ன ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஸோ அனௌன்ஸ் பண்ணு. இன்னைக்கு உபயம் கௌரவபால் குடும்பத்தினர், ஸ்ரீ பிரபு சரணா மாதாஜி ரொம்ப ரொம்ப வெல்கம் யூ, மோஸ்ட் பிளசன்ட்லி வெல்கம் யூ both of you. ஸ்டார்ட் பண்ணிவாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய அடுத்த நிகழ்வு வந்து ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1, சாட்டர்டே சண்டே மண்டே, ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள், அது அவார்டு மகாராம் பப்ளிக் ஹாலிடே. 3 நாளைக்கு வந்து சிறப்பு ஒரு செமினார் வச்சிருக்கின்றோம். பகவத்கீதையில் இருந்து வாழ்க்கைக்கு தேவையான 50 கேள்விகள் என்ற ஒரு தலைப்பில். ஸோ பகவத்கீதையில் 50 கேள்வி தானே இருக்காதுன்னு கேட்காங்க. ஏன்னா பகவத்கீதை வந்து அர்ஜுனன் முக்கியமான 17 கேள்விகள் கேட்கிறாரு. இதை படிச்சுமா முக்கியமா 17 கேள்விகள் கேட்கிறாரு. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைக்கு என்ன தேவை என்பதை எடுத்து 50 கேள்விகள் நம்ம வந்து பொறுக்கி அதுல இருந்து ஒரு 3 நாள் கிளாஸ் வந்து நம்ம செய்யறோம். ஸோ நீங்க இந்த கிளாஸ் வந்து முக்கியமா கீதையை வந்து நான் படிச்சதே இல்லை பிரபு, கீதையை நான் புரிஞ்சிக்க முடியல பிரபு, அப்படியாப்பட்ட இருக்கக்கூடியவர்கள் வந்து இது ரொம்ப ஒரு ஆய ஓப்பனரான கிளாஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து கீதையை வந்து 4 ஹவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறோம் ப்ரோக்ராம். ரொம்ப பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதே போலதான் இந்த நிகழ்வும் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப தத்துவங்கள்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா 50 கேள்விகள். 50 கேள்வினாக்கா நீ நினைச்சுக்கணும் எனக்கு எப்ப நம்பர் அடிக்கும், எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், நான் அந்த கேள்விலாம் பதில் சொல்றாங்க. நான் யோசிக்காத கிடையாது. ஏன்னா 50 கேள்வினா எல்லாருக்கும் பொதுவான 50 கேள்வி நான் பேசுறேன். நீங்க காடி வாங்க நினைக்கிறேன், நான் மோட்டர் வாங்க நினைக்கிறேன். அது பொதுவான அந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாரும், நீங்க இங்கிலீஷ்காரன், ஜப்பான்காரன், தமிழ்காரன், சீனாக்காரன், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய 50 கேள்விக்கான பதில் தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ அந்த நிகழ்வு வந்து அடுத்த வாரம் விட்டு அந்தாண்ட வாரம் 30, 31 ஜூலை, ஆகஸ்ட் 1. அடுத்து 3வது அனௌன்ஸ்மெண்ட். ஹீஸ் ஹோலினஸ் ஜெயபதக சுவாமி மகாராஜ் வந்து ஆகஸ்ட் பலராம் பூர்ணிமா நேரத்தில் வந்து மலேசியாவுக்கு வந்து வராரு. ஸோ பலராம் பூர்ணிமா வந்து டிஓடியோட இருப்பதாகவும், ஜென்மாஷ்டமிக்கு வந்து ஸ்ரீ ஜெகநாத் மந்திர் கோலம்பூர் இருப்பதாகவும் நம்மளுக்கு பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த அடுத்த பிளான் வந்து நடக்கும். ஸோ அங்கே வந்து மகாராஜ் ஒரு காலைக்கு வந்தாலும் பலராம் பூர்ணிமா நம்ம வந்து செய்ய மாட்டோம். மகாராஜ்க்கு நம்ம எல்லாரும் சேவைகள் செய்யலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ஷெல்டர் இனிஷியேஷன், பிராமின் செகண்ட் இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு மகாராஜ் கிட்ட, ஜெயபதக மகாராஜ் வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உடமை இருக்கிறதோ நீங்க வந்து என்ன பாருங்க. அதுக்கு வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ்லாம் நான் சொல்றேன். என்ன ப்ரோட்டோகால்ஸ்னா, நீங்க வந்து ஒரு ஆலயத்துக்கு கீழே நீங்க இயங்கணும். அந்த ஆலய தலைவர் வந்து உங்களுக்கு சிபாரிசு பண்ணணும். கேள்விகளுக்கு நீங்க விடைகள் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு உங்களை பக்தர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இனிஷியேஷனா ஷெல்டர் பிராமினா அது தகுந்த மாதிரி நீங்க கொடுப்பாங்க. ஷெல்டர்னாக்கா வந்து குரு ஆசிரியா. முதல்ல வந்து இஸ்கான் வந்த உடனே நம்ம வந்து என்ன எடுக்கணும், பிரபுபாத ஆசிரியா எடுக்கணும். பிரபுபாதே எல்லாத்துக்கும் அடைக்கணும். அதுக்கு வந்து குருபாத ஆசிரியா ஷெல்டர் சொல்றோம். அடுத்து அதாவது நம்ம ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவரிடம் அடைக்கணும் பெறுவது, அதாவது ஷெல்டர் ப்ராசஸ் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷெல்டர் ப்ராசஸ்க்கு வந்து உங்களை வந்து அந்த குருநாதர் வந்து அங்கீகரித்து ஏற்றிக்குவாரு. ஸோ 6 மாசத்துக்கு நீங்க வந்து மேரேஜ் பண்ணுவீங்க. அந்த 6 மாசம் கடந்த பிற்பாடு அடுத்து வந்து தீக்ஷா.
தீக்ஷானாக்கா என்னது? தீட்சை. ஸோ இனிஷியேஷன் காலம் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, दीक्षा काले भक्त काले करे आत्म समर्पण सही काले कृष्ण काले करे आत्म समर्पण சொல்றாரு. दीक्षा காலத்தில் வந்து கிருஷ்ணரே அவருக்கு வந்து அவர் பக்தர்களுக்கு அவரிடம் கொடுக்கின்றார் என்று மகாபிரபு வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்றாரு. दीक्षा ஏன்னா நீ குருநாதர் ரீதியாக இந்த பரம்பரை நீ வந்து தொடக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மகாராஜ்கிட்ட யாரெல்லாம் இனிஷியேஷன் பிராமின் ஷெல்டர் முதல்ல ஷெல்டர் எடுக்கணும், அப்புறம் தான் வந்து இனிஷியேஷன், அப்புறம் தான் பிராமின் செகண்ட் இனிஷியேஷன். அது ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம அந்த பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ ஷெல்டர் எடுக்கிறதுனா நீ வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம். 8வது மாதம் பாதியில் தான் பலராம் பூர்ணிமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், கீமர் தான். பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணனா எனக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கிறது. அதனால ஸோ நம்மளால செய்ய முடியும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து, ஏன்னா அந்த பாவத்தை வந்து, ஏன்னா குரு கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டம். பிரம்மாண்ட பிரம்மை கோணே பாகியவான் சிவ குரு கிருஷ்ண பிரசாதேவ பக்தி கதை பூஜான்னு சொல்றாங்க. எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணி தான் குரு கிடைக்கும். ஸோ அந்த குரு கிடைச்சு நம்ம வந்து அவரை அவமரியாதை செய்வதும் அல்லது அவர் அந்த 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 மாணிக்கத்துடைய மதிப்பு நமக்கு தெரியலாம் அப்படின்னா அதனுடைய பாவத்தை வந்து அவருடைய சிபாரிசு செஞ்சவங்களும் வந்து சேரும். ஸோ நல்லா அவங்க தயார் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப காலத்தையும் கடத்தாதீர்கள். எப்ப என்ன யாருக்கும் தெரியாது. ஸோ அது ஆன்மீக பாதை வந்து கொஞ்சம் ஸ்கேப் எடுத்து வச்சா கிருஷ்ணன் சொல்றாரு, நீ ஒரு படி எடுத்து வச்சா நான் விட 100 அடி ஓடி இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணன். நல்லபடியாக எல்லாம் பயிற்சி பண்ணுங்க. ஸோ நீ பிரசாதம் தயார் பண்ணக்கூடிய சுபபிரதா மாதாஜிக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் நம்ம எல்லோரும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இங்கே சந்திக்க இருக்கின்றோம். அடுத்த வாரம் சனி அவருக்கா சார் வருமா என்ன பக்தியா. ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து ஸ்கிரீஸ் பாலக்காப்பில் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கிறாரு, நெக்டர் ஆஃப் டிவோஷன், பக்தி ரசாமிரத சிந்துல இருந்து முக்தி புக்தி பக்தி இந்த 3 பத்தி வந்து அவர் வந்து பேசுறாரு. ஸ்ரபோபா புத்தகங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நார்மல் சாட்டர்டே ப்ரோக்ராம் 7:45 to 9 o'clock நீங்கள் அடுத்த வாரம் பண்ணலாம். அந்த ஆண்டு நம்மளுக்கு வந்து கீதா கிளாஸ் இருக்குது. தயவுசெய்து கீதா கிளாஸ் வந்து டைம் ரெடி பண்ண முடியும், டைம் இல்லை எனக்கு. நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெஷ் நம்ம அவங்கள தான் டார்கெட் பண்ணுறோம். எவ்வளோ பேர் நீ கூட்டிகிட்டு வரீங்களோ இட்ஸ் வெரி குட். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இந்து மதத்தை காக்கணும், இந்து மதத்தை காக்கணும்னு சொல்றோம். இந்து மதத்தை காக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், முதல்ல நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஸோ எங்களுடைய பங்கு வந்து இதுதான். நம்ம ஏகத்துடைய பங்கு வந்து இந்த சனாதன தர்மத்தை எடுத்து சொல்வது எங்களுடைய பங்கு, எங்கள் கடமையை நாங்கள் வந்து சிறு அளவில் இருந்தாலும் செஞ்சு கொண்டுதான் இருக்கின்றோம். வருஷத்துல எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நாங்கள் எங்களுடைய கடமை வந்து மிஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்னது, அப்கோர்ஸ் எல்லாராலையும் எல்லாரும் செய்ய முடியாது, ஆனா எல்லாராலையும் ஒண்ணு செய்ய முடியும். அதாவது மற்றவர்கள்ட்ட சொல்லி அதை வந்து நீங்க கூட்டி அவங்க வந்து சேர்க்கலாம். அதனால அவங்களுக்கு பயன்படுத்தினா நீங்க வந்து உங்களுக்கும் அது ட்ரைனிங் சேரும். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதிக்கு கேள்விகள் எதுவும் இருக்கா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரசாதம் தயாராக இருக்கின்றது. ரொம்ப நீட்டான கிளாஸ் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா.